ஹாய், திஸ் இஸ் பிரியதர்ஷினி. வெல்கம் டு மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம ஐஏஎஸ் அகாடமியில் சில்வர் காயின் வெப் சீரிஸ் சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1லேருந்து நம்மளோட டெலிகிராம் பேஜில் அப்லோட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு யார் கரெக்டாக கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் நம்மளோட டெலிகிராம் பேஜில் ஈவினிங் 7 o'clock ஒரு போல் செஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த செஷனில் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் நம்ம ஒரு சில்வர் காயின் அப்படிங்கிறது தரப்போகிறோம். ஸோ இதில் உங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டி செஷனை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் போன வாரம் நடந்த சில்வர் காயின் வெப் சீரிஸ்ல யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸான சாய் பிரியா தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ இவங்க தான் போன வாரத்துக்கான வின்னர். ஸோ கண்டினியூவாக இவங்க வின்னர் ஆகிறாங்களா இல்லை வேற யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நீங்களும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. 200% உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் மட்டுமே நான் கொடுப்பேன். ஓகே, நம்புங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாலிட்டியில் ரொம்ப முக்கியமான ஒரு சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். மனித உரிமைகளோட பட்டயம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நம்ம கொடுக்குறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா குரூப் 1ல பாலிட்டிலேருந்தே ஒரு 40 கொஸ்டின், குரூப் 2 குரூப் 4லையும் ஒரு நல்ல மேஜர் இதாக இருக்குது நம்மளோட பாலிட்டி செஷன் தான். ஸோ அதில் எந்த டவுட்ஸும் வரக்கூடாது. நீங்கள் ஒரு மெயின்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா கூட மெயின்ஸ் லெவலில் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் வாங்க இன்னைக்கு மனித உரிமைகள் பட்டயத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மனித உரிமை ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ள தடுக்க முடியாத, பிரிக்க இயலாத நியாயமான உரிமைகளை தான் என்னன்னு சொல்லுவாங்க மனித உரிமைகள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்தந்த கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். ஆஸ்திரேலியா போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆஸ்திரேலியா போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆனா இந்த மனித உரிமை அப்படிங்கிறது நீங்க இந்த உலகத்துல மனுஷனா பிறந்துட்டீங்க அப்படின்னாலே எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். நீங்க எந்த கண்ட்ரிஸ்ல வேணாலும் இருக்கலாம், பட் உங்களுக்கு என்ன இருக்கு? மனித உரிமை அப்படிங்கிறது இருக்கு. இது ஒரு பொதுவான உரிமைகள். உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமை மனித உரிமை. ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ். ஒரு கண்ட்ரிக்கு ஒரு கான்ஸ்டியூஷன்ல சொல்லக்கூடிய ரைட்ஸ் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வெவ்வேறு கண்ட்ரில மாறுபடும். ஆனா மனித உரிமை மாறுபடாத ஒரு உரிமை. வாங்க பார்க்கலாம். மனித உரிமைகள் எதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரதட்சணைக்கு நம்ம எதிராக பண்றது, பர்தா முறை, பாலியல் வன்கொடுமை, தீண்டாமை, சமூக பாகுபாடுகள், கொத்தடிமை, குழந்தை தொழிலாளர், சாதிய மற்றும் மத வன்முறைகள், இது எல்லாமே எதுக்குள்ள இருக்குன்னா மனித உரிமைகள் உள்ளடக்கி இருக்கு. இப்ப யாராவது ஒருத்தவங்க டவுரியால அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னா மனித உரிமைகளை அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ தீண்டாமை, சாதிய பாகுபாடு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆக்ஷன் நம்ம எடுக்கலாம். கொத்தடிமை, குழந்தை தொழிலாளர் நம்ம வேலை வாங்குறது, இது எல்லாமே மனித உரிமை மீறல் அப்படின்னு நம்ம சொல்லும். ஸோ இதுல ஒரு சில அரசாங்க சட்டங்கள் இருக்கு. இதை நம்ம கொஸ்டின் பேப்பர்ல எதிர்பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான சட்டங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் சதி ஒழிப்பு சட்டம். சதி ஒழிப்பு சட்டம் யாரு கொண்டு வந்தாங்க? ராஜாராம் மோகன் ராய். ஸோ அவர் கொண்டு வந்த இயக்கத்தோட பேர் என்ன? பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற இயக்கத்தை 1828ல கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சதி ஒழிப்பு, உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா பாடுபட்ட ஒரு பர்சன். எதுக்காக நம்ம அவர் பாடுபடணும் அப்படின்னா 1818ல அவரோட அண்ணன் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இறந்து போயிருப்பாரு. ஸோ அப்போ இறந்து போயிருக்கும் போது அவரோட அண்ணியை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உடன்கட்டை ஏற ரொம்ப வற்புறுத்தி உடன்கட்டை ஏற வச்சிருப்பாங்க. அதை பார்த்த ராஜாராம் மோகன் ராய் 1818ல ஒரு கட்டுரை ஒன்று எழுதுவாரு. அது என்னன்னா உடன்கட்டையை எதிர்ப்போருக்கும் ஆதரிப்போருக்கும் இடையமான ஒரு மோதல் அப்படின்ற மாதிரி அந்த கட்டுரை இருக்கும். ஸோ அந்த கட்டுரையை பேஸ் பண்ணி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சதியை ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்றாரு. ஸோ அப்போதைக்கு ஆளுநராக இருந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. அவரோட முயற்சியாலையும் இவரோட உறுதுணையாலையும் 1829ல என்ன பண்றாங்க அப்படின்னா சதியை ஒழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாரையாவது வற்புறுத்தி உடன்கட்டை ஏற வைக்கிறோம் அப்படின்னா அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு கொண்டு வராங்க. அப்ப சதி ஒழிப்பு தொடர்ந்த கொண்டு வரதுக்கு பாடுபட்டவர் ராஜாராம் மோகன் ராய். அவரோட கட்டுரை எழுதுறாரு எந்த வருஷம்? 1818. என்ன கட்டுரை? சதியை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையமான கட்டுரை. அப்போ இருந்த ஆளுநர் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. எப்போது சதி ஒழிக்கப்படுதுன்னா 1829ல சதியை ஒழிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தோன்னா விதவை மறுமண சட்டம். ஸோ விதவை மறுமண சட்டம் அப்படின்னா கொண்டு வந்தது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். நம்ம பாலிட்டி பார்த்தாலும் ஐயனமும் நமக்கு கொஞ்சம் கோரிலேட்டடா இருக்கும். ஸோ விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்தது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அவர் தான் 1856ல விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வராரு. ஸோ அதுக்கப்புறம் சாரதா சட்டம் 1929. ஸோ குழந்தைகள் எல்லாமே பள்ளிக்கு போகணும் அப்படிங்கிறது இந்த சாரதா சட்டத்தோட அப்ஜெக்டிவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தீண்டாமை சட்டம். தீண்டாமை சட்டம் 1955.
அடுத்தது வரதட்சணை தடுப்பு சட்டம். வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. அதுக்கப்புறம் உணவுக்கான உரிமை 2001. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. வேலை வாய்ப்புக்கான உரிமை 2006. கல்வி உரிமை 2010. ஒரு வாட்டி பார்க்கலாம். சதி ஒழிப்பு சட்டம் 1829. விதவை மறுமண சட்டம் 1856. சாரதா சட்டம் 1929. தீண்டாமை சட்டம் 1955. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. உணவுக்கான உரிமை 2001. தகவல் அறியும் உரிமை 2005. வேலை வாய்ப்பு உரிமை 2006. கல்வி உரிமை 2010. ரொம்ப ரொம்ப முக்கியம், படிங்க. ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனித உரிமைனா என்ன, அடிப்படை உரிமைனா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட், ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. மனித உரிமைனா என்ன, அடிப்படை உரிமைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் அடிப்படை உரிமை அப்படிங்கிறது பகுதி எதுல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், பகுதி 3ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆர்டிகல் மொத்தமா பாத்தீங்கன்னா 12ல இருந்து 35 வரைக்கும் நமக்கு வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கும். ஆனா பர்டிகுலரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி எது பேசுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிகல் 14ல இருந்து ஆர்டிகல் 32 வரைக்கும் நமக்கு பேசுது. கரெக்டா? ஸோ டீட்டெயிலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஆல்ரெடி அப்லோட் ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா ஸ்கூல் புக்கில் ஆர்டிகல் 14லேருந்து 32 வரைக்கும் தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் கொஸ்டின் பேப்பரில் ஆர்டிகல் 12 என்ன சொல்லுது, ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது, ஆர்டிகல் 33 என்ன சொல்லுது, 34 என்ன சொல்லுது, 35 என்ன சொல்லுதுன்னு சொல்லி ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ அதை பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு சோர்சஸ் போய் தேடி அலையாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடியோவை பாருங்க. அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். ஸோ அப்போ இதில் அடிப்படை உரிமை அப்படிங்கிறது 14லேருந்து 32 வரைக்கும் பேசுது. பட் ஒரு ஷாலம் எவ்வளோ தான் இருக்கும், 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டிபிஎஸ்பின்னு பார்ப்போம். இது எதுக்குள்ள இருக்கு, பார்ட் 4க்குள்ள இருக்கு, 36லேருந்து 51 வரைக்கும். இது எந்த ஸ்கூல் புக்லையுமே இருக்காது. இதுக்கும் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் ஒரே வீடியோவாக தான் இருக்கும். அந்த வீடியோ போய் பாருங்க. 36, 37, 38 என்ன சொல்லுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்த்துருத்தோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஐநா மனித உரிமைகள் சரத்து. ஸோ ஐநா மனித உரிமைகள் சரத்து எங்கன்னு வச்சிருக்குன்னா 1ன்னு வச்சிருக்கு. அதில் என்னெல்லாம் சொல்றாங்க தெரியுமா, சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவத்துடன் என்ன பண்ணணும், செயல்படணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அடுத்தது சரத்து 2, இன, மொழி, அரசியல் பாகுபாடின்றி எல்லா உரிமைகளும் எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது சரத்து 2. ஸோ இதெல்லாம் எது கீழே பார்த்துட்டு இருக்கோம், ஆர்டிகல்ஸ் கிடையாது, ஐநா மனித உரிமைகளோட விளக்கம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல ஷரத்து 1 என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சமத்துவம், சுதந்திர உரிமை, சகோதரத்துவத்துடன் செயல்படுதல் அப்படிங்கிறது ஷரத்து 1 சொல்லுது. ஷரத்து 2 பார்த்தோம்னா இன, மொழி, அரசியல் பாகுபாடின்றி எல்லா உரிமைகளும் உண்டு அப்படின்னு சொல்றது ஷரத்து 2. ஷரத்து 3 என்ன சொல்லுதுன்னா சுதந்திரமாக பாதுகாப்பாக என்ன உண்டு, வாழ உரிமை. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டினோட கேட்குறேன், ஆர்டிகல் 21 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது, இது வந்து உங்களோட 2வது கொஸ்டின். அடுத்து பார்த்தோம்னா ஷரத்து 4, யாரையும் அடிமையாக நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஷரத்து 4. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷரத்து 5, யாரையும் மனிதாபிமானமற்ற முறையில் தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஷரத்து 5ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷரத்து 6, சட்டத்தின் முன் தனி நபராக என்ன உண்டு, வாழ்றதுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லுது ஷரத்து 6. ஸோ ஐநா மனித உரிமைகள் ஆணையம் 1947 டிசம்பர் 10ஆம் தேதியே என்ன நாளா அனுசரிக்கிறாங்க, மனித உரிமைகள் நாளாக அனுசரிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதியை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா மனித உரிமைகள் நாளாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐநா மனித உரிமைகள் ஆணையம் 1948 டிசம்பர் 10 என்னன்னு சொல்லியிருக்காங்க, மனித உரிமைகள் நாளாக ஒரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தற்போதைய தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவர் HL தத்துன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பிரசன்ட்ல தத்து தான் இருக்காரா இல்லை வேற யார் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களோட 3வது கொஸ்டின். ஸோ அப்போ பிரசன்ட்ல இருக்கக்கூடிய தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவர் யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து பார்க்கலாம், சர்வதேச மனித உரிமைகளோட உடன்படிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஐநா பொது சபையால் டிசம்பர் 16, 1966ஆம் ஆண்டு குடியுரிமை மற்றும் அரசியல் உரிமை உடன்படிக்கை மற்றும் சமூக பொருளாதார பண்பாட்டு உரிமைகள் செய்து கொள்ளப்படுகிறது. ஓகேவா? ஸோ ஐநால மனித உரிமைகள் சொல்ற உடன்படிக்கை டிசம்பர் 16, 1966ல நடக்குது. எதுக்கெல்லாம் உடன்படிக்கை போடுறோம்னு சொல்லி பார்த்தோம்னா குடியுரிமை, அரசியல் உரிமை, சமூக பொருளாதார பண்பாட்டு உரிமைக்கான உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொள்ளப்படுகிறது. கிளியர்?
ஸோ இப்போ பார்க்கக்கூடியது தேசிய மனித உரிமைகள் ஆணையம். ஸோ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்களா? 1993 அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி கொண்டு வராங்க. அப்போ கொஸ்டின்ல தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த வருஷம் சொல்லி கேட்டாங்கன்னா 1993 அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி. ஓகே, மனித உரிமைகள் ஆணையத்தை பாராளுமன்றம் சட்டம் மூலமா தான் என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். அடுத்தது, இது ஒரு தலைவரையும் 4 உறுப்பினர்களையும் கொண்டது. இதோட தலைவர் உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைவராக இருப்பார். ஸோ அப்போ தலைவர் யாரா இருப்பாங்க? உச்சநீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி இதன் தலைவராக இருப்பார். ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் யாரால் நியமிக்கப்படுகிறார்கள்? குடியரசுத் தலைவர் பிரதமரை தலைவராக கொண்ட 6 பேர் கொண்ட குழுவின் பரிந்துரைப்படி நியமனம் செய்வார்கள். நமக்கே தெரியும், உச்சநீதிமன்ற நீதிபதிகளா கொலிஜியம் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஸோ அப்ப இந்த ஆணையம் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் பிரதமரை தலைவராக கொண்ட 6 பேர் கொண்ட குழுவின் பரிந்துரையின் படிதான் என்ன செய்யப்படுகிறார்கள்? நியமிக்கப்படுகிறார்கள். இவரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரைக்கும். இல்ல எது முன்னாடி வருதோ அது வரைக்கும் அவர்கள் பதவியில இருப்பாங்க. ஒரு வாட்டி பார்ப்போம். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அக்டோபர் 12 1993 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு தலைவரையும் 4 உறுப்பினரையும் கொண்டிருக்கும். இதோட தலைவர் பெரும்பாலும் உச்சநீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதியாக தான் இருப்பாங்க. இவங்களை தேர்ந்தெடுக்க குடியரசுத் தலைவர் பிரதமரை கொண்ட ஒரு 6 பேர் கொண்ட குழு அப்படிங்கிறது இருக்கும். பட் இவங்களை அப்பாயிண்ட் பண்றது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா இவங்களோட பதவிக்காலம் 5 வருஷம் இல்லைன்னா 70 வருஷம். 5 இயர் இல்லைன்னா 70 வருஷம். இது எது அவங்களுக்கு முன்னாடி வருதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய அல்லது மாநில அரசிலும் எந்த பதவியிலும் இருக்க முடியாது. ஒருவேளை இவங்களோட பதவி காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இவங்க வேற எந்த பதவிக்கும் என்ன கிடையாது அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ அடுத்து போலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஸ்டின், 1856 அப்படிங்கிறது என்ன ஆக்ட், என்ன கொண்டு வந்தாங்க 1856ல அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து போலாம். மாநில மனித உரிமைகள் ஆணையம். ஸோ மாநில மனித உரிமைகள் ஆணையம் எந்த வருஷம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு தெரியும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அக்டோபர் 12 1993 பாராளுமன்றம் கொண்டு வருது. அதன் அடிப்படையில் 1997 ஏப்ரல் 17 தமிழ்நாட்டில் என்ன கொண்டு வராங்க? மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வராங்க. ஸோ அப்போ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 அக்டோபர் 12, மாநில மனித உரிமைகள் ஆணையம் 1997 ஏப்ரல் 17 கொண்டு வந்திருக்காங்க. இவங்களோட பதவி காலமோ 5 வருஷம் இல்லைன்னா 70 வயது வரை. இல்லை எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிப்பாங்க. ஸோ பதவி காலம் முடிந்த பிறகு மத்திய அரசிலோ மாநில அரசிலோ எந்த பதவியிலும் அவங்களால என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஒரு வாட்டி. மாநில மனித உரிமைகள் ஆணையம் 1997 ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட பதவி காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரைக்கும் இருக்கு. பதவி காலம் முடிந்த பிறகு மத்திய அரசிலோ மாநில அரசிலோ எந்த பதவியிலும் இவங்களால என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. ஸோ இதோட எது முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மனித உரிமைகளோட பட்டயம் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. ஸோ உங்களோட லாஸ்ட் கொஸ்டின், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த தேதியில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் மனித உரிமைகள் பட்டயத்தோட இம்பார்ட்டண்டான கண்டென்ட்ஸ். ஐ ஹோப் கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.